அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கருட உஷ்ட்ராசனம். கருடாங்கிறது வந்து கருடாசனாங்கிறது வந்து ஒரு நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம். அதில் வந்து ஒரு ஹேண்ட் பொசிஷன் வந்து ஒரு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உஷ்ட்ராசனாங்கிறது வந்து கேமல் போஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நீல் டவுன் பண்ணிட்டு அப்படியே பேக் பெண்ட் பண்ணணும். இந்த ரெண்டு ஆசனமே சேர்ந்து வந்து இப்படி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அது வந்து இப்போ நம்ம கருடாசனால வந்து நம்ம ஹேண்ட் பொசிஷன் மட்டும் பார்த்துடலாம். அதாவது கைகளை வந்து வச்சுட்டு இந்த வலது கையை எடுத்துகிட்டு வந்து இடது கைக்கு மேலே இப்படி வச்சு திருப்பிட்டு அப்படியே இங்கே நமஸ்காரம் வைக்கிற மாதிரி வைப்போம். வச்சுட்டு நம்ம முகத்துக்கு நேராக வந்து இப்படி வைக்கிறது. இது வந்து கருடாசனம். இல்லை ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த கருடாசனம் வந்து நம்ம நின்ற நிலையில் செய்யலாம், உட்கார்ந்த நிலையில் செய்யலாம், எப்படி வேணாலும் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து உஷ்ட்ராசனம் வந்து செஞ்சிடலாம். அதுக்கு முட்டி போட்டுட்டு ஓரளவுக்கு வந்து 2 முட்டிக்குமே வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு கால்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டான வச்சிடலாம். கைகள் ஒவ்வொரு கையாக கொண்டு போயிட்டு நம்மளோட இந்த குதிகாலை வந்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே வந்து நல்லா வந்து பேக் பெண்ட் பண்ணணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இது உஷ்ட்ராசனம். இப்போ அந்த கருடாசனமும் உஷ்ட்ராசனமும் சேர்ந்து வந்து அப்படியே செஞ்சிடலாம். அதை எப்படி பண்றது பார்ப்போம். அதே மாதிரி இப்போ முட்டி போட்டுட்டு இப்போ வலது காலை மட்டும் எடுத்துட்டு வந்து இப்படி வச்சிடலாம். வலது கால் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுட்டு கைகள் வந்து இப்படி வந்து அந்த முறுக்குற தன்மை மாதிரி வச்சுட்டு அப்படியே பின்னோக்கி வந்து நம்ம வளைய போகிறோம். கைகள் முன்னோக்கி வந்து இடது கை மேலே வலது கையை கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு அப்படியே பின்னோக்கி வளையும். தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே வந்து இடது பக்கம் வந்து செஞ்சு இடது காலை மடக்கி அந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி பின்னோக்கி வந்து குனிஞ்சு இந்த முட்டியை நம்ம கீழே வச்சா மட்டும் தான் பேலன்ஸ் கிடைக்கும். அதனால அப்படி வைக்கிறோம். கைகள் இப்போ வந்து இடது கையை எடுத்துட்டு வந்து வலது கை மேலே வச்சு வைக்க போகிறோம். அப்படியே பின்னோக்கி வந்து வளையும். தளர்த்திக்கலாம். இதுக்கு மாற்று ஆசனம் வந்து முன்னோக்கி வந்து குனியணும். தளர்த்திக்கலாம். இந்த கருடாசனா பண்ணுறதுனால வந்து என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வந்து மைண்ட் வந்து நல்ல பேலன்சிங்காக இருக்கும். அதுக்காக வந்து காமாக இருக்கும். அதுக்காக வந்து நம்ம அந்த இது பண்ணுறோம். உஷ்ட்ராசனம் வந்து நம்மளோட மார்பு பகுதி நல்லாவே விரியறதுனால நம்மளோட அந்த நுரையீரலுக்கும் சரி நம்மளோட மார்பகுதிகளுமே வந்து நல்லாவே வந்து நல்லாயிருக்கும். அதேனாலும் அது ரெண்டுமே சேர்த்து பண்ணுறதுனால உடலில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மாற்றங்கள் உருவாகும். நல்லா வந்து நெகிழ்வு தன்மை வந்து ஏற்படும். அதே மாதிரி இப்போ ஒரு ஆசனம் பண்ணோம்னா அதுக்கு வந்து மாற்று ஆசனம் வந்து உடனே பண்ணிடணும். பண்ணால் மட்டும்தான் வந்து இதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு பேக் பெயின் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியும் சந்திக்கலாம்.